தமிழ் பேச தெரியல எனக்கு அப்படின்னு நிறைய தொலைக்காட்சிகளில் நிராகரிக்கப்பட்ட ஒரு பெண். ஒரு தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் என்னை வந்து சிறப்பு விருந்தினர்களாக மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறீங்களா? நன்றி மேடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் அங்கே கேன்சரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு 50 பேருக்கு மேலே தலை வந்து வழுக்கையாக இருந்தது. அவங்ககிட்ட நான் சொன்னேன், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க, இதுக்கப்புறமா நிறைய ஜெயிக்கலாம், வாங்க போராடலாம் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு என்னங்க தெரியும், உங்களுக்கு முடி நீளமாக இருக்குது, நீங்கள்லாம் பேசலாம், பட் எங்களுக்கு அப்படி கிடையாதுல்ல அப்படின்னாங்க. சரி நான் மீடியாவில் இருக்கேன், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், உங்களில் எத்தனை பேர் வேலைக்கு போகிறீங்கன்னு கேட்டேன். அவங்க எல்லாம் நான் ஏதோ சினிமாக்காரி போய் சொல்கிறேன்னு நினச்சிட்டாங்க. பட் நான் போய் நிஜமாகவே என்னுடைய முடியை மொட்டை எடுத்து அவங்களுக்கு தானமாக என்னுடைய முடியை கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து அந்த வேலை பார்த்த சேனல்லேருந்து என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் டிக்டாக் இருந்தது. டிக்டாக்ல என்னுடைய வீடியோக்களை போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தமிழில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்னாக்க நிறைய பேர் சொன்னாங்க, தமிழில் வீடியோ போடுறையே, தமிழில் எவனாவது பார்ப்பானா அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது, நான் சிறந்த தமிழில் வீடியோ போட்டதுனால தான் 2 இன்டர்நேஷ்னல் அவார்ட் தமிழுக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம்.